வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு விஷ்ணு வந்திருக்கான். என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்த்து பேசுவோம். ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். ஹாப்பி மார்னிங் சார். சார், ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது, அந்த விஷயத்த பண்றது முக்கியமா? இல்ல அத பெர்ஃபெக்ட்டா பண்றது முக்கியமா? பேசிக்கா அந்த பெர்ஃபெக்ஷன் வரட்டும், அப்ப அந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம கவனமா இருக்கோம். இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆ. இது எப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன்னா, சயின்ஸுக்கும் ம். சோஷியல் சயின்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் அது. ஒரு இன்ஜினியர் இருக்கான்னு வையேன், ம். அவன் பர்ஃபெக்டாக எல்லாம் சேர்ந்து அலைன் ஆகணும், அப்படி தான் அவன் பண்ணுவான். ம். தட் இஸ் ஒரு ஸ்கொயர் ஹோல் இருக்குன்னா, ம். அதில் ஸ்கொயர் பெக்கு தான் உட்காரும், மேட்ச் ஆகணும். அதான் சயின்ஸு. நீ ஃபர்னிச்சர் பண்ணு, இல்லாட்டா என்ன, இப்போ எல்லாமே பர்ஃபெக்ஷனில் மில்லிமீட்டர் ம். கேப்பில் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி பண்ணுவாங்க. ம். அது பர்ஃபெக்ஷனிசம். இது சயின்ஸ். அப்படின்னா என்னென்னா, எக்ஸ்பெரிமெண்ட்டு யார் பண்ணாலும் அதே ரிசல்ட்டு தான் வரும். எனக்கு ஸ்கில் இருந்து நான் கார்பென்ட்ரி போட்டாலும் நான் கரெக்டாக அதே தான் வரும். நீ பண்ணாலும் அதுதான் வரும். ம். நீ நைட்ரேட்டுக்கு டெஸ்ட் பண்ணனாலும் ப்ரௌன் ரிங் வரும். நான் நைட்ரேட்டுக்கு டெஸ்ட் பண்ணாலும் ப்ரௌன் ரிங் வரும். நான் என்ன நினைக்கிறேனோ அது வந்து அந்த ரிசல்ட்டில் எஃபெக்ட் ஆகுது. சால்ட் நைட்ரேட்னா அதுதான். சால்ட்டு காப்பர்னா ப்ளூ தான் வரும். நான் ஸ்கொயர் ஹோல் இருக்குன்னா, நான் ஸ்கொயர் பெக் வச்சா தான் அது உள்ளே போகும். ம். நான் ரவுண்ட் இருந்ததுன்னா ரவுண்டாக தான் உள்ளே போக முடியும். இது சயின்ஸ். ம். இன்னொரு சைடு வந்து சோஷியல் சயின்ஸ். ம். சோஷியல் சயின்ஸ் என்னென்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதோட ரிசல்ட் மாறும். தட் இஸ் தி அப்சர்வர் கேன் அஃபெக்ட் தி ரிசல்ட். இப்போ நான் 5 மணிக்கு எழுந்து நீயும் படிக்கலாம், நானும் படிக்கலாம். ம். 2 பேரும் ஒரே ரிசல்ட் வருமா? வராது. ஆ 2 பேராலையும் 5 மணிக்கு எழுந்து படிக்க முடியுமா? அதுவே பெரிய பிரச்சனை. அத தான் நேத்து பேசினோம். கரெக்டா? ஸோ இப்போ 2 பேருக்கும் அன்ஈவனாக நடக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம ஊரில் நடந்த எலெக்ஷனே வச்சுக்கோங்க. ம். நாட் மெனி, நாட் மீ, டெஃபினட்டாக நான் இல்லை. நாட் மெனி எக்ஸ்பெக்டட் தி அவுட்கம் தட் கேம். ம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஹைண்ட்சைட் பயஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹைண்ட்சைட் பயஸ்னால் முடிஞ்சு போனப்புறம் எனக்கு தெரியும்ப்பா, நான் அன்றைக்கே சொன்னேன் விஜய் ஜெயிப்பான்னு. எவனும் விஜய் ஜெயிப்பான்னு முன்னாடி சொன்னது 1, 2 பேர் தான். ம். பப்ளிக்காக சொன்னது ஷபீர். ம். 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது பெருமாள் மணி. ம். நம்மகிட்ட ப்ரைவேட்டாக சொன்னது சங்கர். ம். இதை தவிர வேறு யாரும் சொல்லலைன்னு நம்மளுக்கு தெரியும். ம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தோம். ஆமா. ஆல் தி பிளேயர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஆமா. திமுகட்ட பேசிகிட்டு இருந்தோம், எல்லா ப்ரெஸ்ட்டையும் பேசிகிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவனுக்கு ஒரு பயஸ் இருக்குது. ம். ஐ எம் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங். நானும் ஓட்டு போடுறேன். மினிமம் நான் ஓட்டு போடுறேன். ம். இல்லாட்டா நான் வந்து இன்னொருத்தனுக்காக கேம்பெயின் பண்ணுறேன். ம். ஸோ நான் கேம்பெயின் பண்ணுறச்ச நான் என்ன பண்ணுவேன்னா, நான் நினைக்கிறது, நான் தோக்க போகிறேன்னு தெரிஞ்சுட்டே கேம்பெயின் பண்ண மாட்டேன். நான் வின் பண்ண போகிறேன்னு நினச்சிருந்தா நான் கேம்பெயினே ஆமா. பண்ணுவேன். ஸோ ஒய் ஐ எம் டெல்லிங் யூ தட் இஸ், ஐ வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் தி அவுட்கம். ஓகே. சோஷியல் சயின்ஸ் அது. In engineering and science, you cannot experience you cannot change the outcome. But I think, therefore, I am born. அவன் தான் வந்து லாப்லான்னு ஒருத்தன். I think, therefore, I am அப்படின்னா, நான் யோசிக்கிறேன், அதனால நான் அது ஆயிட்டேன். நான் என்னவா நினைக்கிறேனோ அதுவாவே ஆயிட்டேன். ரைட்டா? ம். ஸோ திஸ் இஸ் சோஷியல் சயின்ஸ். ம். இப்போ நீங்கள் லைஃப்பில் பண்ணுறதெல்லாம் சயின்ஸே கிடையாது. ம். ஆனால் இதில் மிஸ்டேக்குன்னு என்ன பண்ணுவோன்னா, எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து சயின்ஸை வைக்க பார்ப்போம். இந்த லாஸ்ட் ஒரு 100 வருஷத்தில் சயின்ஸ் இவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணதுனால வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் கொண்டு வந்து சயின்ஸை வைக்க பார்ப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சயின்ஸை வந்து சோஷியல் சயின்ஸில் கொண்டு வந்து வச்சேன்னா, ஃபஸ்ட்டு உனக்கு அது தெரியணும், சோஷியல் சயின்ஸாக சயின்ஸான்னு. நீ சோஷியல் சயின்ஸில் கொண்டு வந்து சயின்ஸை வச்சேன்னா அது டெஃபினட்டாக ஃபெயில் ஆகிடும். ஏன்னா சயின்ஸுக்கு மற்றவன் என்ன நினைக்கிறாங்கிறதுல இமோஷனில் சேஞ்ச் ஆகாது. இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ ஸ்டாக் விழுந்துகிட்டே இருக்குன்னு வையி, வெறும் ஸ்க்ரீனில் ஸ்டாக் விழுறது நீ பார்க்குறது, பின்னாடி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட இமோஷன் அதில் இருக்குது. கரெக்ட். அவனோட ஃபியர், பேனிக் எல்லாமே அதில் இருக்குது. ஹார்ட் பீட்டே அதில் இருக்குது. ஆமா. ரைட்டா? ம். ஸோ பீப்புள் ஆர் இன் பேனிக். அவன் விற்கிறான். ஸோ 100 பேர் விற்றானா ஒருத்தன் தான் வாங்குவோம். தோ தெர் இஸ் நத்திங் ராங் வித் தட் ஸ்டாக். ம். டிசிஎஸில் 2008 there was no problem. ம். there was no AA, there was nothing. ம். அது 63 ரூபாய்க்கு வருது. டைட்டன் 10 ரூபா ஷேர் 2 ரூபாய்க்கு பார்த்துருக்கு. இது நீங்கள் 1 ரூபா ஷேர் 2 ரூபா ஷேர் இன்னைக்கு 4000 பார்க்குறேன். அப்போ இன்ட்டு 5 20,000 ரூபாய்க்கு நான் பார்த்துருக்கு. அந்த டைம்ல தான் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பெரிய பெட் எடுத்தாருன்னு ஆமாம். நினைக்கிறேன். ஸோ அப்போ இஃப் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ஷன், எவ்ரி திங் இஸ் சயின்ஸ், ஏன் எல்லாராலையும் அந்த பெட் எடுக்க முடியல? ஏன் அவன் மட்டும்தான் எடுக்கிறான்? நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? அப்ப எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது உண்மை. உண்மை. பட் இந்த கேமரா அப்படி வேலை செய்யாது. நீ ஷூட் பண்ணாலும் ஷூட் பண்ணும், ம். நான் பாயிண்ட் அண்ட் ஷூட் தான் இப்போ. ம். முன்னெல்லாம் கேமராமேனோட ஸ்கில் இருந்தது. இப்போ கேமரா டெவலப் ஆக
த ஸ்கில் required டு பி a கேமராமேன் குறைஞ்சுன்னே போகுது. உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது, புரியுது. இப்போ எல்லாமே பாயிண்ட் அண்ட் ஷூட். பாயிண்ட் அண்ட் ஷூட்னா இப்படி வச்சு இப்படி டக்குன்னு அடிக்கிறது தான். அது. ரைட்டா? வேறஸ் எங்கள் அப்பா காலத்தில் இருந்த கேமரானா நீ இப்படி ஃபோக்கஸ் பண்ணி அப்படி ஃபோக்கஸ் பண்ணி ஆமா. இப்படி அப்படின்னு எடுக்கணும். இதுலயுமே அப்படிதான் சார். பட் ஆனா ஆட்டோமேட்டிக்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அப்ப அதுல கிடையாது. இப்போ அது ஆட்டோமேட்டிக் இல்லை, எனக்கு தேவையில்லை. தட் இஸ் இப்போ நான் வந்து ஒரு என்னோட ஐஃபோனை வச்சுட்டு ம். நான் பேசி ஆமா. எடிட்டில் இப்படி அப்படி அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணாலும் இதே ரிசல்ட் தான் வரும். எஸ். 99% ரிசல்ட் வரும். ம். ஏதாவது 1% மாறும். ம். உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது, அது புரியுது. சயின்ஸ். ம். பட் அது 99% எனக்கு போரும் அப்படிங்கிறது சோஷியல் சயின்ஸ். ஆ. யூடியூப்பில் பார்க்குறது என் கண்டென்ட். அந்த 1% பெர்ஃபெக்ஷனுக்காக என்ன பார்க்கல. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? ம். ஆனால் தான் இந்த தலைவாரி இந்த இதிலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதை பார்க்க அவன் வரல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்கிறேங்கிறத பார்க்க தான் வரான். ம். பட் நீ கேமராவை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது, லைட்டை வைக்கிறது, என் தலையை வாடுறது, இதெல்லாம் சயின்ஸ். அதில் யூ ஆர் லுக்கிங் ஃபார் பர்ஃபெக்ஷன். பட் இட் டசன்ட் மேட்டர். கரெக்டாக? ம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது சயின்ஸா சோஷியல் சயின்ஸா? ஓகே. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். ம். அது சோஷியல் சயின்ஸ்னால் பர்ஃபெக்ஷன் டசன்ட் மேட்டர். பட் நான் வீடு கட்டுறேன்னு வைங்க, சிமெண்ட்டையும் சாண்டையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். சயின்டிஃபிக்காக ம். பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணணும். ம். இல்லாட்டா நான் பில்டிங் முடிஞ்சிடும், நான் ஜெயிலுக்கு புரியுதா நான் சொல்கிறது எக்ஸாம்பிள்? ஓகே, ஓகே. இப்போ நான் டிவி இதில் ஹேஷியத்தில் பேசிட்டு போயிடலாம், 4 பேர் கை தட்டுவான். ம். பட் அதே ஹேஷியத்தை நான் பில்டிங் கட்டுறச்ச பண்ண முடியாது. சிமெண்ட்டையும் சாண்டையும் போட்டு காஸ்ட்டை கட் பண்ணுறேன்னு சிமெண்ட்டை கட் பண்ணி சாண்டை ஜாஸ்தி போட்டேன்னு வை, ம். பில்டிங்கே சரிஞ்சிடும். அப்புறம் கம்பி தான் எண்ணணும். ஸோ எங்கே பர்ஃபெக்ஷன் இம்பார்ட்டண்ட்டு, எங்கே பர்ஃபெக்ஷன் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு. பர்ஃபெக்ஷன் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்கிற இடம் எல்லாமே இஸ் சோஷியல் சயின்ஸ். ஓகே சார், ஃபைன். ஸோ எல்லா இடத்துலையும் பெர்ஃபெக்ஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எங்க எந்தெந்த இடத்துல தேவையோ அங்கங்கே மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஃபிசிக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் சயின்ஸ். அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டி, டச்சு கிச்செல்லாம் நான் கொடுக்கலாம், அலங்காரம் தான். அதெல்லாம் அலங்காரம். பட் வேர் ஐம் பிளேயிங் வித் சோஷியல் சயின்ஸ் ஐ டோன்ட் நீட் டு பர்ஃபெக்ஷன் அட் ஆல். ஃபைன் சார். ஸோ எந்த இடத்துல பெர்ஃபெக்ஷன் வேணும், எந்தெந்த இடத்துல பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.